படிக்காத என்ன விளையாட்டுக்கான ஆட்டம் தேடி போறா போறேன் இல்லனா அதான் ஆட்டால அதிகம் தெரியுது. நீ பேசக்கூடாது, நீ ஒரு ஆள் பேசக்கூடாது. நீ மாதிரி யார் ஒண்ணு காரணம் 10 வருஷமா ஒரு கடை உண்மை கொடுக்காது. சொல்லு நாடி அதாவது ஒரு சபைக்கு வந்தா நம்ம பாண்டாடி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற மாதிரி ஏன்னா இவன் படிச்சிருந்தான்னா சொல்றான் பாடு பாடு யாரு வந்து தூக்கி போட்டு நக்கிடுவான். நீ பண்ணா பண்ணுந்தா கோகில பட்டாயம் பொண்ணா பிறந்ததுன்னு வச்சுக்கா ஒரு பவுன் இல்லாத தாலி கட்டி போயிருப்பாங்க. பொண்ணா பிறந்ததுன்னா காரி மூஞ்சி கண்டிருப்பேன், வேலை போவாத. நான் பொண்ணா பிறந்ததுன்னா ஒரே ஒரு கிராம தங்கம் கூட இல்லாத என்ன கட்டி போயிட்டு இருப்பானுங்க. என்ன பண்ணிருப்பேன், உன்னை கிலோ கணக்குல ஏற்றிருந்தா கூட எந்த நாயும் உன்னை திரும்பி பார்த்துருக்காது. என்னதான்டா ஐயா, இப்ப யாருன்னா ஆம்பளைக்கு சிரிச்சா கூட நான் ஒத்துக்குவேன். ரொம்ப நாட்டே சிரிக்கிறாங்க பாரு உன் கோஷி கோழி. மூஞ்ச பார்த்தா எந்த நாயினா மூஞ்சி அழகா இருந்து வச்சுக்கா. இந்த வாயில் ஒரு பெரிய காலையில 150 ஆம்பளை என்ன போய் என்ன கூட்ட வைத்தான் பார்த்தோம்பா. இவன் பூட்டி கொடு அப்ப கூட ஆனா பீஸ் காரி நாங்க வச்சுக்கோங்க. உண்மைதான், நம்ம கேள்வி போட்டதான் லைட் ஏறியும். இப்ப சொன்ன பீஸ் கேள்வி நாங்க போட்டதான் லைட் ஏறியும். கூட பண்ண என் அக்கா அவ குத்துக்கிறேன். மாமா அவர் உனக்கு மாமா மாமாவா? கூட பண்ண என் பருப்பு அப்ப அக்கா பெரியவங்க. சரி, அதான் அவரு குத்துக்கிறேன். எங்க அக்கால குத்துக்கிறேன். ஆனா அவன் மண்டாடி நான் வச்சுக்கிறேன். அக்காலியா வச்சு அவன் சொல்றது நியாயம். அவன் நியாயமா இருக்கட்டும். நீ அவனை அடிக்காத எடுத்து போய் எங்கன்னா ஆள் இல்லாத இடமா பார்த்து மாட்டி தொங்கிடு. அவன் கேட்டா 30 ஆள் நான் எடுத்துக்கிறேன். சொல்லிட்டு போற அவதான் எப்பவுமே ஜோதி பின்னியா அழகு பாக்குறோம், நம்ம மீசையா அழகு பாக்குறோம். புத்தியில சொல்றாங்க பொம்பளை நாட்ட நீ கேட்கலாமா? கபிலாஜி காரணம் என்னன்னா ஆடி மாசம் என்னோட 10 வருஷம் சின்னவன். சரி, என் பொண்டாட்டி அதாவது நான் கல்யாணம் பண்ணி வீட்டுல இருந்து இட்டான்ட்டேன். நான் பொண்ணை கொடுத்தேன். ஆடி மாசத்துல பாக்கு வச்சு இட்டு போனேன். பக்கு இல்லாத இது வரைக்கும் வந்து இட்டு போகல. அந்த விளக்கம் சொன்னியா? அவங்க புரிஞ்சுக்கல. நல்ல செக்கு மாதிரி புரியாதா? ஒரு பொம்பளை கொடுத்துறா. இந்த பூமியில ஒரு பெண்ணானவள் பிறந்திருந்தா அவ என்ன பார்த்து இனிமே மாறணும். நடையிலும் சரி, உடையிலும் சரி, அழகிலும் சரி, பணிவிலும் சரி, ஆம்பளை ஒரு கை நீட்டி நான் பேசாத பெண்ணு, ஒரு அடுத்தவரை யாரையும் தெரிஞ்சு பார்க்காத பெண்ணு,
நான் வந்திருக்கிறேன்னா நான் யாரையாவது திரும்பி பார்ப்பேனா உன்னை பார்த்திருக்கிறேன்னா இம்மா நேரம் என் கூட வேலை பார்க்குறேன் நான் உன்னை ஏதாச்சும் கேட்டிருக்கேன்னா சீனு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன்னா நீ தான் என்ன தவறா நினைச்சிருக்கியா என் கூட பிறந்த பரப்பு மாதிரி உன்னை நினைச்சு நான் பக்கத்துல வச்சிருக்கேன் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்ல தகுமா செவிலியா புத்தி யாருன்னா